ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து ஃபேஸ்புக் ஆட் சீரிஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தனி சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 4. இன்னைக்கு பார்ட் 4ல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி உங்க பிசினஸ்க்கான கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. அதாவது என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு, எது எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் கொண்டு நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல வந்து பார்ட் 1 இங்க இருக்க பாருங்க, பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 வீடியோ ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த 3 வீடியோ நான் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டார்கெட் ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க டைரக்டா ஒரு ஆட் ரன் பண்றீங்க. ஸோ நீங்க ரன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க டீம் ரன் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர். ஸோ டைரக்டா வந்து ஒரு லீட் கேம்பெயின் செலக்ட் பண்றாங்க. லீட் கேம்பெயின்ல போயிட்டு ஆட் செட் பண்ணும்போது லொகேஷன் வந்து கரெக்டான டார்கெட் லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஏஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் வந்து ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டீடைல் டார்கெட்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா போயிட்டு அவங்களுடைய கீவேர்ட் டைப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அந்த கீவேர்ட் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா யாரை டார்கெட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனியா என்ன பண்ணுவாங்க, ஹோம் பையர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டான மெத்தட் இல்லை. ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் ஆடியன்ஸை என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது என்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்க ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள இந்த சைடு பாத்தீங்கன்னா கார்னர்ல லெஃப்ட் ஆடியன்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆடியன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் முக்கியமா எல்லாரும் கத்துக்கணும். ஸோ இந்த பேஜ் ஏன் கத்துக்கணும் சொன்னா, முதல்ல வந்து என்ன டைப்ஸ் இருக்கு, எப்படிலாம் நீங்க டார்கெட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால உங்களோட ஆட்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஸ்கேல் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்க போற 3 ஆடியன்ஸ் டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேவ்டு ஆடியன்ஸ். அதாவது இப்ப நம்ம பண்ண பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு இங்க போய் டார்கெட் பண்ண பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சேவ்டு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா லுக்கலைக் ஆடியன்ஸ். ஸோ லுக்கலைக் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கு. இதை பத்தி இப்போ இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு வீடியோலயும் நம்ம 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ லுக்கலைக் ஆடியன்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுவோம், கஸ்டம் ஆடியன்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுவோம், பிளஸ் சேவ்டு ஆடியன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சேவ்டு ஆடியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சேவ்டு ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்க டைரக்டா போயிட்டு இப்போ நீங்க டைரக்டா கேம்பெயின்லேயே போயிட்டு அங்க செலக்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சேவ்டு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 3 பேஸ் கேட்டகரியில ஒர்க் ஆகுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் பிஹேவியர் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். இன்னொன்று டெமோகிராஃபி பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். முதல்ல இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட்னா நான் போட்டோகிராஃபி வீடியோஸே பார்த்துட்டு இருப்பேன், போட்டோகிராஃபி தான் லைக் பண்ணிட்டு இருப்பேன், ஸோ போட்டோகிராஃபி பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி யாரு வந்து ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்றாங்க, பர்டிகுலர் பேஜை ஃபாலோ பண்றாங்க, அவங்கள மாதிரி இதுதான் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது டெமோகிராஃபின்றது அவங்களோட எஜுகேஷனை டார்கெட் பண்றது. அதாவது இப்ப எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணணும், அந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டோ ஜாப் ஓரியன்டோ டார்கெட் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபி. ஸோ டெமோகிராஃபி பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். அட் லாஸ்ட் வந்து பிஹேவியர் டார்கெட்னு ஒன்று இருக்கும். ஸோ பிஹேவியர் டார்கெட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அந்த ப்ராடக்ட்காக ரிசர்ச் எங்கேயாச்சும் பண்ணிருப்பாங்க, இல்ல சில பேர் ஆட் டு கார்ட் வரையும் போயிட்டு அதை பை பண்ணாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பிஹேவியர் டார்கெட் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 டார்கெட் பேஸ் பண்ணி தான் இந்த சேவ்டு ஆடியன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து டைரக்டா அங்கேயே நீங்க சேவ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க வந்து இங்க வந்து நீங்க உங்களோட ஆடியன்ஸ் நீங்க செலக்ட் பண்ண உடனே இங்கே கீழே வந்து சேவ்டு ஆடியன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஸோ மூணு விதமா நீங்க டார்கெட் பண்ணலாம். ஒன்னு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட் பண்ணலாம், இன்னொன்னு பிஹேவியர் பேஸ்ட் டார்கெட் பண்ணலாம், இன்னொன்னு டெமோகிராஃபி பேஸ்ட் டார்கெட் பண்ணலாம். இப்போ நீங்க உங்களோட பிசினஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் 3 செக்ரிகேட்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்க ஒரு வீடை பை பண்ண போறவங்க கண்டிப்பா என்ன மாதிரி எல்லாம் வந்து அவங்க டெமோகிராஃபி இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயா இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் டார்கெட் பண்ணலாம், பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். இதுவே நீங்க யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வச்சு கூட நீங்க டார்கெட் பண்ணலாம். நீங்க யூஎஸ்ல ஆட் ரன் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்லாம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க உங்களோட டார்கெட்டை செக்ரிகேட் பண்ணணும். டெமோகிராஃபி வைஸா டார்கெட் செக்ரிகேட் பண்ணணும்,
இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு செக்ரிகேட் பண்ணும். அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர் பேஸ்டு செக்ரிகேட் பண்ணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரக்டா நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ்ல போயிட்டு இங்க சேவ்டு ஆடியன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால ஆடியன்ஸ் நீங்க இங்க ஃபுல்லா உங்க நேம் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்க போயிட்டு உங்க ஆடியன்ஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து நான் எக்ஸ்க்ளூஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும். ஸோ எனக்கு வேற யாராவது எக்ஸ்க்ளூஸ் பண்ணுவேன். எக்ஸ்க்ளூஷன் தேவையில்லை. ஸோ யாராவது டார்கெட் பண்ணலாம் சொல்லிட்டு கீழே காட்டும். ஸோ ஏஜ் வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்க நான் டீடைல் டார்கெட் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சேவ் கொடுத்தனா இந்த சேவ்டு ஆடியன்ஸை நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம்? எவ்ரி டைம் நீங்க ஆட் கிரியேட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணோம், நம்ம முன்னாடியே வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் ரெடி பண்றோம். இந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா சேவ்டு ஆடியன்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் தான் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. பட் ஆனா நீங்க உங்க பிசினஸ் பண்ண போதா தயவு செஞ்சு இந்த சேவ்டு ஆடியன்ஸ் மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணுங்க, டெமோகிராஃபிஸ் பிளான் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பிளான் பண்ணுங்க, பிஹேவியர் பேஸ் பண்ணி பிளான் பண்ணுங்க. அந்த பிளானை வந்து இந்த சேவ்டு ஆடியன்ஸ்ல சேவ் பண்ணி அங்க நீங்க ஆட் ரன் பண்ணும்போது இங்க யூஸ் சேவ்டு ஆடியன்ஸ் இருக்கு பார்த்தா இதை கிளிக் பண்ணா நீங்க சேவ் பண்ண அந்த இது வரும். அதை கிளிக் பண்ணி ஆட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ரெண்டாவது கஸ்டம் ஆடியன்ஸ். கஸ்டம் ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி என்கிட்ட வந்து டேட்டா பேஸ் இருக்கு, ஒரு 10 lakh மெம்பர்ஸ் டேட்டா பேஸோ 10,000 மெம்பர்ஸ் டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களால் டார்கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் லிஸ்ட் ஃபோன் நம்பர் வச்சு டார்கெட் பண்ண முடியும். இல்ல என் வெப்சைட்டை லாஸ்ட் 1 year யாரெல்லாம் வந்தாலும் அவங்க அகைன் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட வெப்சைட்டை வச்சு பிக்சல் யூஸ் பண்ண போறோம். அது வந்து நான் பார்ட்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ பிக்சல் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு அவங்க வெப்சைட்ல வந்து ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணியும் நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இதுதான் கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ உங்க வெப்சைட்ல ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி கஸ்டமர் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆப் ஆக்டிவிட்டி, மொபைல் ஆப் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அவங்களை திருப்பி ரீடார்கெட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவை எத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேல பார்த்துருந்தாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணலாம். ஸோ லீட் ஃபார்ம் ஆல்ரெடி யாரெல்லாம் உங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணலாம். ஏதாச்சும் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிருந்தா அதை டார்கெட் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ்ல உங்க யாரை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை டார்கெட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டி வந்து உங்களோட வெப்சைட்லயோ உங்களோட ஆட்ஸ்லயோ இல்ல உங்களோட பிக்சல் ஏதாச்சும் நடந்தா அதை பேஸ் பண்ணி நீங்க கஸ்டம் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ். செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்று பாத்தீங்கன்னா லுக்கலைக் ஆடியன்ஸ். லுக்கலைக் ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தேன் தெரியுமா கஸ்டம் ஆடியன்ஸ், சேம் செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இதுவும் லுக்கலைக் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. லுக்கலைக் ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ எப்படி இப்போ வந்து நீங்க இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி லீட் சப்மிட் பண்ணிருப்பாங்க, சேம் அதே மாதிரி இருக்கிற சேம் இன்ட்ரெஸ்ட் சேம் பிஹேவியர் இருக்க இன்னொரு பர்சனை டார்கெட் பண்றதா லுக்கலைக் ஆடியன்ஸ். சேம் பிஹேவியர் சேம் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண டார்கெட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்றதுதான் இந்த லுக்கலைக் ஆடியன்ஸ். ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் தான் என்ன, லுக்கலைக் ஆடியன்ஸ் தான் என்ன, சேவ்டு ஆடியன்ஸ் என்ன. சேவ்டு ஆடியன்ஸ் பண்ண கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கேயே நீங்க ஒன்ஸ் உங்களோட பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்க ஸ்பிட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து உங்க ஆட் யூஸ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் ஆடியன்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட டேட்டா பேஸோ இல்ல பிக்சலோட ட்ராக்கிங்கோ இல்ல வெப்சைட் ட்ராக்கிங்கோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களால கஸ்டம் ஆடியன்ஸ் ட்ராக் பண்ண முடியும். இதுல வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும், ஃபேஸ்புக் பேஜ் வச்சு டார்கெட் பண்ண முடியும், ஆல்ரெடி உங்ககிட்ட லீட் ஃபார்ம் யாரும் சப்மிட் பண்ணினா அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும். லுக்கலைக் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 100 பேர் லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் சேம் பிஹேவியர் யாரெல்லாம் வந்து எங்கிட்ட லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்டும் அவங்களோட பிஹேவியர் சேம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்றதுனா இந்த லுக்கலைக் ஆடியன்ஸ். இப்போ இந்த 3 ஆடியன்ஸ் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம் டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து ஓவராலா வந்து எல்லாரும் பார்த்துட்டோம். சேவ்டு ஆடியன்ஸ் என்ன, கஸ்டம் ஆடியன்ஸ் என்ன, லுக்கலைக் ஆடியன்ஸ் என்ன. ஸோ லுக்கலைக் ஆடியன்ஸோ கஸ்டம் ஆடியன்ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் எப்படி இதை டார்கெட் பண்ணணும், எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ கைஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.